பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சிதானந்த சக்குரமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள், அதாவது சூரிய பகவானுக்குரிய நாள். இந்த சூரிய பகவான், அதாவது சூரிய சக்தி தான் காயத்ரி. உலகத்தில் சூரியன் இல்லாமல் எந்த கோள்களிலிருந்து உயிரினங்கள் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிற சூரிய சக்தி. இந்த சூரிய சக்தி தான் நம்மளுக்குள்ள காயத்ரி ஆன்மாவாக இருந்து எங்களோட மனத்தை கொண்டு புலங்களை கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூரிய பகவானை நினச்சி காலையில் எழும்பி 4 மணிக்கு ஒரு 21 தடவை காயத்ரி மந்திரம் சொல்லி நாங்கள் சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணும்போது நாங்கள் இதுவரை செய்த பாவங்கள் எங்களை இப்போ துன்பப்படுத்தி கொண்டிருக்கு. அதாவது ஏதோ ஒரு விஷயம் நம்ம உதாரணத்துக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அதை நாங்கள் சாப்பிடும்போது அது பின்னால் எங்களுக்கு துன்பத்தை கொடுக்குமென்று எங்களுக்கு தெரியாது. அப்படி நாங்கள் அந்த பொருளை சாப்பிடும்போது அது எங்களுக்கு டேஸ்ட் வரும்போது, உதாரணத்துக்கு அந்த டேஸ்ட்டையே நாங்கள் திரும்பி திங்க் பண்ணும்போது அது செயலாக போய் அது பாவங்களாக மாறி எங்களை திருப்பி துன்பப்படுத்துகிற மாதிரி. உதாரணத்துக்கு நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த இந்த பாவ கர்ம வினைகளிலிருந்து வெளியே வாரத்துக்கு சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் அவதார புருஷர்களும் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். அதாவது என்று சொன்னால், நீங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவ வினைகளை போக்கக்கூடிய ஒரே வழி சித்தர்கள் யோகிகள் காட்டின, ஞானிகள் காட்டின அந்த தபத்தின் மூலமும் தான தர்மங்கள், மக்கள் எல்லா உயிர்கள்ட்ட அன்பு காட்டி இப்படி கூட்டு பிரார்த்தனைகள், தியான யபங்களில், யாகங்கள், யக்ஷங்களில் பங்கு பற்றி போகும்போது எங்களை தெரியாமலே சூரியனை கண்ட பனி போல நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவ கர்மவினைகள் சித்தத்திலிருந்து அகன்று மனம் சக்தி பெற்று வெளியிலிருந்து வார கர்மாக்களையும் உள்வாங்காமல், உள்ளுக்குள்ள சித்தத்திலிருந்து வார கர்மாக்களையும் உள்வாங்காமல் எங்களுக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அந்த நினைப்பை சரியாக நினைக்க வச்சு அதை பகுத்தறிய வச்சு செய்யக்கூடிய அந்த ஒரு பெரியொரு ஞானத்தை, ஒரு பெரியொரு மகா சக்தி படைத்த வழிகளை நம்மளை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்த முருகசுவாமி அவர்கள் தான் பெற்ற இன்பம் பெருக வையவன் சொல்லி இந்த மகான்களும் ஞானிகளும் யோகிகளும் பாருங்கள், என் குருநாதர் இருந்து எல்லோரும் பாருங்கள், மக்களுக்கு தாங்கள் கண்ட அந்த வழிகளை இடைவிடாமல் ஆங்காங்கே யோகாசிரமங்கள் அமைச்சு மக்களுக்கு வழிகாட்டினார்கள். ஏனென்று சொன்னால், நாங்கள் இதுவரை செய்த கர்மாக்கள் அது கூடி எங்களுக்குள்ளே பாருங்கள், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், அப்படி பஞ்சபூதங்கள், பஞ்சபுலங்கள் கொண்டது தான் எங்களுடைய சரீரம். இப்படி அந்த பஞ்சபூதங்கள் பாருங்கள், நாங்கள் பாவம் செய்யும் போது பஞ்சபூதங்களுடைய மாற்றங்கள் ஏற்படும் போது எங்கள் உடம்பில் நோய் வருது. பிறகு அந்த பஞ்சபூதங்களை சமப்படுத்தக்கூடிய பாருங்கள் வழிகளை நாங்கள் செய்யும்போது எங்களுடைய நோய் இல்லாமல் போகுது. அதனால தான் வாதம், பித்தம், சிலேப்பனை அப்படின்னு சொல்லி ஆயுர்வேத சித்த வைத்தியத்தில் சொல்வார்கள். அதே மாதிரி பாருங்கள், உலகத்தில் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இப்படி பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த உலகத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்த பாவ கர்ம வினைகளால் இப்போ பஞ்சபூதங்கள் பாருங்கள் நிலை குலைந்து உலகத்தை சமநிலைப்படுத்துவதற்காக ஆங்காங்கே எல்லா இடங்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வரப்போகிற இயற்கை சீற்றங்கள் நடக்கவிருக்கிறது அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து காப்பாற்றுறதுக்கும் பாருங்கள் சொன்ன சித்தர்கள் அதிலிருந்து காப்பாற்றுறதுக்கும் வழி சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு நோய் வந்தால் அந்த நோய்க்குரிய வைத்தியத்தை நாங்கள் தேடினா நிச்சயம்
எல்லாம் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு வண்டி, ஒரு கார் பாருங்கள், ஒரு கம்பெனி செய்துன்னு சொன்னால் அதுக்குரிய பார்ட்ஸ் எல்லாம் முதல் செய்திருப்பார்கள். அதே மாதிரி படைத்த இறைவன் பாருங்கள், எங்களுக்கு ஆன்ம பலம் குறையும் போது, உயிர் சத்து குறையும் போது, ஜீவகாந்த சக்தி நம்மளுக்கு குறையும் போது அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக மூலிகளை உண்டாக்கியிருக்கிறார்கள். நம்ம பாருங்கள் உண்டாக்கியிருக்கிறார்கள். அப்போ எங்களை படைத்தவன் பாருங்கள், எங்களுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் காப்பாற்றுவதற்கு, அந்த துன்பத்தில் இந்த எப்படி வெளியே வாரன்னு சொல்கிறதுக்காக அடிக்கடி பாருங்கள் அவதாரம் பண்ணி அடிக்கடி இப்படி பாருங்கள் எங்களுக்கெல்லாம் பல வழிகளில் எல்லா உயிர்களை காப்பாற்றக்கூடிய எல்லா பாருங்கள் சக்திகளையும் இந்த பூமியில் படைச்சிருக்கிறார். அப்போ அதில் அந்த படைச்சிருக்க அந்த உயிருக்கு சக்தி குறையும் போது, உயிர் சத்து குறையும் போது அது எடுக்கக்கூடிய மனநிலை எங்களுக்கு இல்லாதனால நாங்கள் அதை கஷ்டம் துன்பம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பாருங்கள் எல்லா இடம் அலைஞ்சு அதை திங்க் பண்ணி என்ன எதை நினைக்கிறோமோ அதுவாகிற, எதை நினைக்கிறோமோ அது தியானமாகும், அதுவாகிடுவோம். அதே மாதிரி பாருங்கள் எங்களுக்கு படைச்சிருக்காருன்னு சொன்னால் அதே நாங்கள் திங்க் பண்ணி கஷ்டம் கூடி பாவங்கள் கர்மாக்களை எங்களை மனப்பலகீனமாகி செய்ய வச்சு இன்றைக்கு பாருங்கள் பஞ்சபூதங்கள் நிலகுலைந்து இப்போ இயற்கை சீட்டங்க வறுமை சாக்காடு இப்படின்னு சொல்லி எல்லா இடங்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த வழியிலிருந்து வெளியே வாரத்துக்கும் சித்தர்கள் நமக்கு பாருங்கள் ஒரு வழி சொல்லியிருக்கிறார்கள் சொன்னால் என்னென்னு சொன்னால், நாங்கள் என்னென்னா செய்த பாவ வினைகள் எங்களுக்கு ஆன்ம சக்தி குறைஞ்சத்தால் தான் எங்களுக்கு பலம் குறைஞ்சத்தால் எங்களுக்கு துன்பங்கள் தாக்கும் போது ஒரு ஞானிகள்கிட்ட போகும்போது எங்களுக்கு தனி மனிதனுக்கு எப்படி அவர்கள் சொல்கிற வழியில் போய் தவம் பண்ணும்போது எப்படி எங்களுக்கு துன்பங்கள் போகுதோ அதே மாதிரி உலகத்தில் எல்லோரும் சேர்ந்து செய்த பாவ வினைகளால் இயற்கை சீட்டம் கொண்டு இருக்குது. அதிலிருந்து வெளியே வாரத்துக்கு எல்லோரும் சேர்ந்து பாருங்கள் அவங்க மதங்களில் மார்க்கங்களில் அவங்க இஷ்ட தெய்வங்களை மனப்பூர்வமாக பக்தி பயமாக பாருங்கள் நம்பிக்கையோடு நாங்கள்லாம் கூட்டு பிரார்த்தனை தியான ஜபங்களில் இப்படி ஈடுபட்டு தான தர்மங்கள் இப்படி செய்யும்போது அந்த அண்டத்தில் அந்த மகாசக்தி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வரப்போகிற அந்த துன்பத்திலிருந்து நாங்கள் காப்பாற்றப்படலாம். அப்போ என்னென்னு சொன்னால், எது நாங்கள் தெரியாமல் செய்த கர்மவினைகளில் இருந்து பாருங்கள் ஏதோ ஒரு தெரியாமல் நாங்கள் செய்துத்தம் அதிலிருந்து வெளியே வாரத்துக்கு ஆண்டவா வழி இல்லையான்னு சொல்லக்குள்ள அதுக்கெல்லாம் பல வழிகளை நம்மளுக்கு உண்டாக்கியிருக்கிறார்கள். அவர்கள் பாருங்கள் இயற்கை சீட்டம் வரும்போது இப்படி அதிலிருந்து வெளியே வாரத்துக்கும் வழி சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் மனிதநேயமற்று தான தர்மங்கள் செய்கிற அதில் தர்மத்திலிருந்து வெளியாகி உலக ஆசை பற்று பாசங்களுக்குள்ளே பாருங்கள் அதுக்குள்ளே போய் அதை திங்க் பண்ணி அது அளவுக்கு அதிகமாக நாங்கள் அதில் அந்த விஷயத்தில் நாங்கள் அளவுக்கு அதிகமாக ஈடுபட்டு அதில் நம்ம அதுவாகி இருக்கும்போது தான் உலகத்தில் பல துன்பங்கள் வேதனைகள் நம்மளுக்கு வந்திருக்கு வரலாறு. அப்படி நாங்கள் அதிலிருந்து வெளியே வாரத்துக்காகத்தான் காயத்ரி மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம், எல்லா மந்திரங்களையும் ஆதி மந்திரம் காயத்ரி மந்திரம். அப்படி அந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் 4 மணிக்கு எழும்பி பாருங்கள் சொல்லும்போது 21 மனதில் பாருங்கள் அடங்கி ஒடுங்கி செயலற்றிக்கு அந்த உயர்ந்த ஆத்மக்தி வெளிப்படைய ஆரம்பிக்கும். எங்களுக்குள்ளே பாருங்கள் இருக்கிற கர்ம வினைகள் மெல்ல மெல்ல குறையும் போது நாங்கள் அந்த சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணும்போது அந்த சுவாசம் பலம் வரும்போது மனம் சக்தி பெறும். அதனால் வாசி அடங்குனா மனம் அடங்குனா வாசி அடங்கும்னு சொல்லி சுவாசத்தை நாங்கள் கவனித்து வரும்போதும் மனம் அங்கே ஓட்டத்தில் இருந்து அடங்கி தான் பாருங்கள் செயலாற்றக்கூடிய ஒரு சக்தி பெற்று பகுத்தறியக்கூடிய தன்மை பெற்று இந்த மனம்தான் பாருங்கள் எங்களை பாருங்கள் இந்த புலங்களை இயக்குறது. அவர் மனம் எங்களுடைய எண்ணங்கள் மூலம் ஆன்மாவிலிருந்து ஒரு எண்ணம் பண்ணும்போது ஆன்மாவிலிருந்து சக்தி பெற்று அந்த எண்ணத்தை நாங்கள் திரும்பி திங்க் பண்ணும்போது அது ஒரு செயலாக மாறி அந்த செயலுக்குரிய பலனை நாங்கள் இன்று அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் மனப்பலம் பெற்றோம்னு சொன்னால் ஒரு நல்ல எண்ணத்தை நாங்கள் எண்ணி அதுக்குரிய பாருங்கள் சக்தியை ஆன்மாவிலிருந்து பெற்று அந்த செயலை சரியாக செய்து வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ வேண்டிய நாம் இன்றைக்கு நாங்கள் துன்பங்கள் வேதனை கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு பாருங்கள் மகான்கள் எங்களை அடிக்கடி காப்பாற்றுவதற்காக ஒரு சின்ன கதை. ஷீரடியில் பாருங்கள் ஷீரடி சாய்பாபா ஒரு காலத்தில் பாருங்கள் எல்லா இடங்களும் பாருங்கள் கொள்ளை நோய்
இருந்தது. அப்போ அந்த கொள்ள நோய் வரப்போகுதுன்னு சொல்லி அவர் அந்த கோதுமையை எடுத்து உரலில் போட்டு இடித்து அதை எல்லா சந்திகள்லையும் ஜங்ஷன்லையும் தெளித்து வந்தாராம். அப்படி தெளிக்கும் போது பாருங்கள் அந்த கொள்ள நோய் அந்த ஊருக்குள்ளே வராமல் காப்பாற்றப்பட்டதாம். ஏனெண்டா மகான்கள் ஞானிகள் யோகிகள் பாருங்கள் அவதார புருஷர்கள் மிக சக்தி வாய்ந்தவர்கள். அவர்கள் வழியில் போனால் எங்களை உயிர்களை எப்படி காப்பாற்றுவன்ற அந்த நுணுக்கம் அந்த ரகசியம் அந்த குப்த வித்தைகள் அவர்களுக்கு மறைக்கப்பட்ட அந்த குப்த வித்தைகள்லாம் அவர்களுக்கு தெரியும். அதனால் வரப்போகிற எல்லா துன்பங்கள் வேதனைகளில் இருந்து நாங்களை காப்பாற்றக்கூடிய மகான்கள் வழியில் தான் நாங்கள் போகணும். இரண்டு அவர்கள் தான் கடவுளை நேரடியாக தனக்குள்ளே உணர்ந்தவர்கள், தனக்குள்ளே பாருங்கள் ஞானத்தின் மூலம் அறிந்தவர்கள். அப்படிப்பட்ட மகான்கள் யோகிகள் ஞானிய சித்தர்கள் வழியில் நாங்கள் செல்லும்போது நிச்சயம் அவர்கள் பாருங்கள் எங்களை காப்பாற்றுவார். ஏனென்று சொன்னால் ஒரு காலத்தில் அடியேன் பல துன்பங்கள் வேதனைகள் பட்டு என் குருநாதரை சந்திக்கும் போது அவருடைய பரிபூர்ணமான சரணாகதி அடைஞ்சி அவர் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் செய்து கொண்டு வரும்போது எனக்குள்ள இந்த கர்மாக்கள் கரைக்கப்பட்டு பல துன்பங்கள் வேதனைகள் வரப்போகிற மரண பயங்கள் சகல எல்லாத்துலேருந்தையும் காப்பாற்றப்பட்டு பாருங்கள் நீ எப்படி பாருங்கள் உனக்குள்ள என்னை கண்டாயோ உனக்குள்ள என்னை எப்படி அறிந்தாயோன்ற முழு அந்த ஞானத்தையும் கொடுத்து இந்த உலகம் ஃபுல்லாக மக்கள் அஞ்ஞானத்தில் தெரியாமல் தாங்கள் செய்த கர்மபனைகளில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பாருங்கள் ஒரு 10 பேருண்டான அவர்களை காப்பாற்று என்று சொல்லி அவர்கிட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த 21 ஆண்டுகளாக எந்த சுயநலமும் எந்த எதிர்பார்ப்பும் எந்த இதுவும் இல்லாமல் பாருங்கள் நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்து பாருங்கள் எடுத்துக்கொண்டு தான் பல வாடகை வீடு எடுத்துக்கொண்டு 21 வருடங்களாக யாகங்கள் யக்ஷங்கள் அப்படி தான தர்மங்கள் எல்லாம் செய்து அண்டி வரும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கான எல்லா இடங்களையும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எல்லாம் பாருங்கள் இன்று அதை வந்து கேட்டு பருகி உலகம் ஃபுல்லாக எல்லா இடங்களையும் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பாருங்க தான் பெற்ற இன்பம் பெருக வையவன் சொல்லி என் குருநாதர்கிட்ட தான் நீ பெற்றத்தை இந்த உலகம் ஃபுல்லாக சொல்லணும். என்று சொன்னால் ஒரு நற்காரியத்தை நீ அடைஞ்சி அடையினா அந்த நற்காரியத்தை இன்னொரு ஆளுக்கு சொல்லும்போது உனக்கும் பாருங்கள் புண்ணியம் கிடைக்கும். அவர்களும் பாருங்கள் துன்பம் இல்லாமல் இன்ப வாழ்க்கை வாழ்ந்து இறுதியில் புள்ள குட்டிகள் பாருங்கள் எல்லோருடையும் சமனாக வாழக்கூடிய ஒரு மனசக்தி பெற்றால் பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு மகாபுருஷரை சரணடைஞ்சி அவர் பாருகிட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக மக்களுக்காக செய்யும் இந்த தெய்வீக பணியை செய்வதற்கு பாருங்கள் ஏதோ பூர்வ எண்மத்தில் செய்த தவப்பயனால் பாருங்கள் நாங்களும் பாருங்கள் நல்லா இருந்து பிறரை நல்லா வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகா வழியைத்தான் நம்மளோட சித்தர்களும் யோகிகளும் மகான்களின் ஞானிகள் அன்று நம்மளை காட்டி சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் அப்படிப்பட்ட பாருங்கள் இடத்துல நாங்கள் பிறந்திருக்கோம். அதனால் நாங்கள் இதுவரை நாங்கள் சித்தர்கள் யோகிகள் மகான்களை மறந்து நாங்கள் உலகத்து பக்கம் ஆசை பற்று பாசங்கள் உலகத்து பக்கம் அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் இப்படி துன்பங்கள் வந்து இன்றைக்கு நாங்கள் பீதியாக பாருங்கள் கலங்கி கொண்டிருக்கோம். பொருளாதாரம் இருந்து எல்லாத்துலேயும் பாருங்கள் நாங்கள் பலகீனமாக இருந்து வேதனைப்பட்டு கொண்டு நோய் நொடிகள் எல்லாம் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து வெளியே வாரத்துக்கு பாருங்கள் நம்மளுக்கு சித்த புருஷர்கள் அதுக்கு ஒரு வழியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிற வழியில் போனால் வரப்போகிற எல்லா துன்பங்கள் இருந்தும் வேதனைகள் இருந்தும் வறுமை சாக்காடு இருந்து எல்லா உயிர்களும் நாங்கள் ஒன்று கூட்டு பிரார்த்தனை பண்ணி காயத்ரி ஜெபம் பண்ணி வரும்போது உலகத்தில் பாருங்கள் வரப்போகிற துன்பங்கள்லேருந்து நாங்கள் நிச்சயம் காப்பாற்றப்படலாம். அதனால் எல்லோரும் பாருங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி உங்கள் சுவாசத்தை கவனித்து உங்கள் குடும்பம் பிள்ளைகள் காரியாங்க போராட்டங்களில் அன்பாக பழகி பாருங்கள் எல்லாரும் பலதரப்பட்ட கடவுள் தூணில் இருப்பான் துரும்புல இப்போ எல்லாத்துக்குள்ளே இருக்கான். மரம் செடி கொடி நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் இருக்கால். ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். பாருங்கள் ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் பல குணங்கள் இருக்கும். ஆனால் எதுவும் தாக்காமல் கடவுள் பாருங்கள் தன்னுடைய கடமையாற்றி கொண்டு அப்படி கடவுள் தன்மை எங்களுக்குள்ளே வந்து தண்டு சொன்னால் நாங்களும் பலதரப்பட்ட குணங்கள் பலதரப்பட்ட நிறங்கள் பலதரப்பட்ட பழக்க வழக்கங்கள் பலதரப்பட்ட பாருங்கள் மனிதர்கள் இருக்கிற இந்த உலகத்தில் அவர்களுக்கும் பாருங்கள் தாக்காமல் நாங்களும் தாக்காமல் எங்களுக்கும் தாக்காமல் வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழியைத்தான் நம்ம சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் ஞானிகளும் பாருங்கள் அவதார புருஷர்கள் நம்மளுக்கு சொல்லி கொண்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் வழியில் நிச்சயம் நில்லுங்கள். சித்தர்களை பாருங்கள் அவதார புருஷர்களை நல்லா புடியுங்கள். பாருங்கள் அவர்கள் வழியில் போய் அவர்கள ஜீவ சமாதிகள் அவர்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள் அப்படிப்பட்ட உண்மையான சித்தர்கள் யோகிகள் மகான்கள் உலகத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிற அவர்களை பாருங்கள் அண்டி அவர்கள் வழியில் போனால் நிச்சயம் பாருங்கள் எங்களுக்குள்ள சலனங்கள் போய் மனசக்தி பெற்று பாருங்கள் நாங்கள்
நாங்களும் காப்பாற்றப்பட்டு எங்கள் சந்ததி இருந்து எல்லோரும் பாருங்கள் காப்பாற்றப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகாபலியை நம்ம சித்தர்களின் யோகிகளும் விட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய நாள். இந்த சூரிய பகவானுடைய நாளில் இப்படி ஒரு நற்காரியத்தை நம்ம செய்து மக்களுக்கு நல்லது செய்கிற பாருங்கள், சூரியனை எதையும் எதிர்பார்க்காமல் செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி பாருங்கள், சூரிய சக்தியாகிய காயத்ரியாகிய நாங்கள் ஆன்மா எங்களுக்குள்ளிருக்க அவரோட நம்ம தொடர்பு கொண்டால் நாங்களும் சூரியனை போல பாருங்கள் பிரகாசமாக வாழ்ந்து எல்லோருக்கும் எந்த சுயநலம் பாராமல் எதுவும் பாராமல் நாங்களும் சூரியனை மாதிரி எல்லோருக்கும் நல்லத்தை செய்து கொண்டிருப்போம். அதனால தான் சூரிய சக்தியாகிய காயத்ரியை நீங்கள் நினைங்கள் என்று நாங்கள் அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகா சக்தி படைத்த வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.